பாரத கதையில கிருஷ்ண பரமாத்மாவே பார்த்து கொஞ்சம் அப்படி பயப்படுற மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம் உண்டு தெரியுமா? விதுரன். ஏன் கிருஷ்ண பரமாத்மாவே கொஞ்சம் அஞ்சினார் தெரியுங்களா? ஏனென்றால் விதுரன் உண்மையின் வடிவம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மைன்னா உண்மைதான், தர்மம்னா தர்மம் தான். அவருடைய தர்மத்துக்கு முன்னால் யாரு கிட்ட அவர் அஞ்சுவாங்க? அரக்கு மாளிகையில வச்சு அத்தனை பேர்த்தையும் கொள்றதா எல்லாரும் முடிவு பண்ணிட்டு விதுரனே அனுப்புறாங்க. அவங்கள கொண்டு அரக்கு மாளிகையில விட்டுட்டாங்க. அரக்கு மாளிகையில கொண்டு பாண்டவர்களையும் குந்தி தேவியும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு போற போக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க. விதுரன் செய்யறது தப்புன்னு தெரியுது, தப்புனாலும் அண்ணன் சொன்னது செஞ்சுதான் ஆகணும். மந்திரி ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், காடு தீப்பற்றெறியும் போது காட்டழிகள் தப்பிவிடும். முடிச்சு போயிட்டான். இதுதான் ஒரு கோடு வேடு. அந்த அரக்கு மாளிகை எதுல கட்டப்பட்டு தெரியுமா? அரக்கு, சூடம், சாம்பிராணி எதெல்லாம் தீப்பிடிக்குமோ அதுல கட்டி வச்சு இவங்களை கொல்ல பார்த்தான் துரியோதனன். அப்படி நெருப்பு பிடிச்ச போது தர்மன் தடார்னு பீமன் சொன்னான்டே, எங்கேயோ ஒரு இடத்துல சொரக்கம் இருக்குடா, தட்டி பாருங்கடான்னு சொன்னே தரையை அடிச்சு பாக்குறான். பீம அடிச்சு உடைக்கிறான். ஒரு இடத்துல கீழே சொரக்கம் போகுது. அம்மாவுக்கு தோல்ல போட்டு தம்பிகளுக்கு தோல்ல போட்டு அது வழியா தப்பிச்சு போறாங்க. எலிகள் தப்பித்து கொள்ளுங்கிற ஒரு வார்த்தையை அவன் சொன்னான்.